உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி சுத்தம், நன்றியுடன் துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம்ப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ நல்லவர் வல்லவரே, துதிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக இந்த நாளுக்கு தேவையான புதிய கிருபை, புதிய மன்னாக எங்களோடு கூட இடைபடுகிறார். எங்கள் எல்லாம் மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். ஒவ்வொரு இதயம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, தெய்வீக மகிமை வெளிப்படுவதாக. எங்களால் ஏதாவது கூடும் என்று சொல்லி யோசிக்க கூட எங்களால் முடியாதப்பா. அது நிற்பது நிர்மூலமாக உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிக்கிறதே, உங்களுடைய ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது இருக்கிறப்பா. நீர் விடுவிக்கிறவர், வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர். இந்த வார்த்தையை எங்கள் ஒவ்வொரு விடுதலை உண்டாகட்டும். உங்க வார்த்தையினால் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கள் குறைவெல்லாம் நீங்கட்டும். புதிய மகிமை நல்லா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஏசாயா 41:8-14 வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 14 வரை. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோப்பு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். எனக்கு சிநேகிதனான ஆபிரகாம் சந்ததி, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து வரவழைத்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிற ஆண்டவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர், சகாயம் பண்ணுகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னுடனே கூட இருக்கிறவர்.
அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சொல்லும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு மனுஷன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமா? இல்லை, நமக்கு சொன்ன ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய ஆண்டவர் சொன்ன வாக்கு. வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தியில கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாக்குத்தத்தம் மாறலாம், ஆனா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆமென், ஆமென். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் யார் உன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஐயோ. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். திகையாதே, நான் உன் தேவன். தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். 14ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபின் பூச்சியே இஸ்ரவேலின் சிறுத்தமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமாம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிரான எது நிக்க முடியும்? எதுவும் நிற்க முடியும். அல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் வலது கையை பிடித்து பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. 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 அநேக வேளைகள்ல தேவன் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, எனக்கு நேரிடுகிற அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் கண்டும் காணாமல் இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அவிசுவாசங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. அல்லேலூயா. உன்னுடனே கூட இருக்கிறவன். நிழல் நம்மளை விட்டு என்னைக்கா தூர போயிருக்குதா? நிழல் மாதிரி நம்ம கூட வருகிறவன். ஆமென். நம்மளை சுற்றிலும் காற்று இருக்கிறது, நம்ம உணர்கிறோம், சுவாசிக்கிறோம். ஆனா அந்த காற்றை பார்க்க முடியல, நம்ம ஃபீல் பண்றோம். காற்று நம்ம கூட இல்லாம இருக்குதா என்னைக்காவது? இல்ல, கூடவே தான் இருக்கு. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ஆதலால் சொரூபமும் ஒன்றும் இல்லையே. ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவர் நம்மோடு கூட கலந்து இருக்கிறார். நாம் நம்ம உயிரோடு, நம்ம சுவாசத்தோடு ஜீவனா இருக்கிறார். அந்த தேவாதி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபே, சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. ஏன்? உன் மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் யாவரும் வெற்றி எழுச்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். வாழ்க்கையில இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். காரணம் இல்லாமல் போராடுகிறவர்கள். ஆண்டவர் நம்ம கூட இருந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு பலத்தோடு நம்ம இருக்க முடியுது. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது என்றோ நான் முடிஞ்சிருப்பேன்,
அழிந்து போயிடும். அல்லேலூயா. ஆகவே எத்தனையோ வருஷமா நம்ம பார்க்கிறோம், பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, கர்த்தர் கூட இருந்தார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 39. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியம் 39:2. படி பாப்போம். பிரதர் 39:2. ஆ, யோசேப்போடு இருந்தார், அவன் காரியஸ்தலவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், ஆமென். ஸ்தோத்திரம். அவன் காரியஸ்தலனானான், அந்த எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்து. அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று அந்த எஜமான் காண்கிறான். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை வந்தாலும், யோசிப்புடைய வாழ்க்கையில தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறான், ஆனா சொந்த சகோதரர்களால் காரணமில்லாத காயங்கள், குழியில தூக்கி போடப்படுறான், அந்நியர்கிட்ட விற்கப்படுறான், காரணமில்லாமல் அந்நிய தேசத்துல அடிமையாக சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 22ஆம் வசனத்துல 21 இருந்து படிங்க. அதே அதிகாரத்துல 39, 21 முதல் 23. யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்புக்கு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. நமக்கு பார்க்கிறோம், கர்த்தரோ யோசேப்பு கர்த்தரோடு இருந்தாங்கிறத விட கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மேல் கிருபை வைத்தார், அதனாலதான் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்க செய்தார். அல்லேலூயா. யோசேப்பு கையில நிறைய பொறுப்புகள் ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை அமர்ந்ததுனால. ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலும், அல்லேலூயா, கர்த்தர் அநேக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குது, அநேக பொறுப்புகள் கிடைக்குது, எல்லாத்தையும் சிறப்பா தீரனாக்கி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால, நம்முடைய சொந்த ஞானத்தினாலேயோ பலத்தினாலேயோ இல்ல, அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனை தூக்கி எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அவன் கூட ஆண்டவர் இருக்கிறத அந்த அந்நிய தேசத்து எஜமான்கள் ராஜாக்கள் பார்க்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட ஆண்டோட கிருபை இருக்குங்கிறத நம்ம மறந்தே போக கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு தெரியுது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம், சிறைப்பட்டு இருக்கலாம், கடினமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்குன்னாக்கி நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நாம் அவரோடு இருந்தா அவர் நம்ம கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவரோடு யோசபாத்துடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு காரணம், ஒரு நெருக்கம் வந்துச்சு. ஒன்று பக்கம் இல்ல 4 பக்கமும் சுத்திட்டாங்க, வளைச்சிட்டாங்க. கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யோசபாத்தோட வாழ்க்கையில கூட வருவதற்கு அவன் என்ன பண்ணான்? ஒருமுகப்படுத்தி கர்த்தரை நோக்கி தேடினான். இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு முன்னாடி என்னால் நிலைத்து நிக்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் தீர்க்கதரிசி புத்திரர் மூலமா என்ன பண்ண சொன்னாரு?
வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி இறங்கி ஆசாப்பின் புத்திரர் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் என்ன சொன்னான்? சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளை, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 14 இருந்து நான் படிக்கிறேன். 15. ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவனுடைய ஆண்டவருடைய. அப்ப யோசபாத்துக்கு பிரச்சனை நிறைய வந்துச்சு. மோவாப் புத்திரர், ஆமோன் புத்திரர், ஆமோனியர், அப்புறத்தில் உள்ள மனுஷரும் யோசபாத்துக்கு விரோதமாக. யோசபாத்து என்ன தப்பு பண்ணா அவனுக்கு விரோதமா இருக்கு? அந்த தேசத்துல கர்த்தரை தேடினார். 19ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா கடைசியில ஆண்டவரை அமரியா கத்திற்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாய் சபரியா என்னும் யூத வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்கள் நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். கர்த்தர் துணை. அல்லேலூயா. உண்மை உத்தமாய் 9ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு கட்டளையிட்ட போது, அதாவது அவர்களுக்கு கட்டளையிட்ட போதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமையோடும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் துணை நிற்பாரா? உத்தமனுக்கு. உத்தமனுக்கு. இவன் உத்தமமா தன்னுடைய வாழ்க்கையில சீர்படுத்தி எல்லா அநீதியெல்லாம் அழிச்சு தேவனுக்கு நேராக அவன் நோக்கும் போது, அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு. ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆனா அவனுக்கு விரோதமா எத்தனை பிரச்சனை வந்துச்சு? 20ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்தே வந்துருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம உலகத்தோட அநியாயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேர் நமக்கு எதிர்த்து நிக்க மாட்டான். என்னைக்கு நம்ம அவனுடைய பிள்ளையா மாறி எல்லா தீமையான காரியங்களை விட்டு நம்ம நேராக்கும் போது 4 பக்கமும் சுத்தி பிரச்சனை வருது. பிரச்சனை வரும் பொழுது எல்லாரும் போல நான் பேச முடியும், என்னால பேச முடியாத. எல்லாரும் போல நான் யோசிக்க முடியாத. எல்லாரும் போல நான் செய்ய முடியும், இனிமே நான் அப்படி பண்ண முடியாத. நான் ஆண்டோடைய பிள்ளையா என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லும் போதுதான் எல்லா பக்கத்துல இருந்து பிரச்சனை வரும். ஒவ்வொரு இடத்துல இருந்தா நமக்கு நியூஸ் வரும். 2ஆம் வசனத்தை பாருங்க. 22:2 சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில நிக்கிறாங்க, நான் தப்பிக்க முடியாது. இப்படி நம்ம நெருக்கம் வரும்போது 3ஆம் வசனத்துல யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருங்கப்பட்டு யூதாவிற்கு உபவாசத்தை தெரிவித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி உபவாசத்தோட கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சான். அப்படி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எங்கள் பிதாக்களின் கர்த்தாவே, பரலோகத்துக்கு தேவனே நீர் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் தூக்கி, நீர் பராக்கிரமமுள்ளவர், உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது ஒருவரும். அல்லேலூயா. இந்த தேசத்து குடிகளே இப்படி எங்களை சூழ்ந்து வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லையே. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ஏத்து நிக்க என்னால முடியாதே. எங்களை மறந்தீரோ, எங்களை நியாயம் இருக்க மாட்டீரோ. 12ஆம் வசனம் பாருங்க. எங்களுக்கு விரோதமாக வந்த அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்களில் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீது எப்படி சங்கீதம் 120 சொல்லப்பட்டிருந்தா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் என்று சொல்றானோ, அப்படியாக அவரையே நோக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 91:11 பாக்குறோம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போக சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு தூதரை கட்டளையிட மாட்டீரா? எனக்கு எதிராக வந்திருக்க அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பா நிக்க எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரோடு நம்ம இருக்கும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்.
யோசிச்ச பார்த்து பார்த்து சொன்னாரு தீர்க்கதரிசி மூலமாக, நீ கண்டைக்கு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போண்டாப்பா, துதிக்க மாத்திரம் செய். துதிக்க மாத்திரம் செய். பாடகர் கொயர் குரூப் நீ முன்னால் நிப்பாட்டிக்க. அவர் துதி செய்ய தொடங்கினார்கள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கினார். ஆமென் ஆமென். ஆமாம். அல்லேலூயா. எதிரிகள் வெட்டுண்டு வெட்கு இளைச்சடைவார்கள், உன்னோட வழக்காடு நாசமாகி ஒன்றுமில்லாமல் போற, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? துதி செய்ய தொடங்கணும். துதி செய்கிறவரா? ஆமென். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர். வாசம் செய்கிறவர். அப்ப அவர் நம்ம கூட இருக்கணும்னா, பவுலும் சீலாவை போல கட்டப்பட்டு சிறைச்சாலையில அண்டர் கிரவுண்ட்ல கட்டிருந்தாலும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போதே அஸ்திபாரம், சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அல்லேலூயா கட்டுகள் உடைய ஆரம்பிக்குது, கட்டுகள் உடைய ஆரம்பிக்குது. அப்ப துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. அப்போ எந்த கடினமான சூழ்நிலையும் எல்லா பக்கமும் நெருக்கிட்டாங்க, வழியே இல்லைன்னா கூட நாம் பாடி துதி செய்ய தொடங்கும் போது, துதியில் மத்தியில வரக்கூடியவர் வந்துட்டா சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 43வது அதிகாரம் 1-5 வரை பாத்தீங்கன்னா, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகரும் ஆகிய உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆனால் உனக்கு பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போதும் அல்லேலூயா நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. அக்னி ஜுவாலையில தூக்கி போட்டாலும் அந்த அக்னியில உன்னோடு கூட உலாவுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் வேண்டும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த பிரச்சனை வந்தாலும் இது எனக்கு எதிராக வரல, ஆண்டவரே உமக்கு விரோதமாக வருது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் 5ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிவதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தரிசி. 8ஆம் வசனம் படிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவர் சொல்ற பாருங்க, என்னை காக்கும்படி என்னோட இருக்கிறார். ஆமென் ஆமென். மோசேயோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார், ஆமென், சாமுவேலோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆகவே நீங்க புறப்பட்டு போங்க, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. அல்லேலூயா. கர்த்தரை நான் காலமும் சொத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் சொல்லி. அல்லேலூயா. துதிக்கும் போது கர்த்தர் மகிமை நாம் உணர முடியும். அவரோடு கூட நாம் கடந்து செல்வோம். அவர் நம்மோடு கூட வருவார் என்று சொன்னா நமக்கு எதிராக இருப்பது என்னது? செங்கடலா, யோர்தானா, எரிகோவா? எது நிக்க முடியும்? நிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயமாக மாற பண்ணுவார். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் ஒரு மரித்து போன தெய்வத்தை ஆராதிக்கல, மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. மனிதனால உண்டாக்கப்பட்ட கடவுள் அல்ல. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை தேடி வந்து கோடான கோடி தேவ தூதர்கள் போற்றுகிற அந்த துதியில் வாசம் பண்ண விரும்பாமல் உன் உள்ளத்துக்குள்ள இருப்பேன்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். வாஞ்சிக்கிற இடம் நம்ம உள்ளத்துல
அவர் வாஞ்சி இருக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு இடம் கொடுப்போமா? பேதுரு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த காலியான படகுல இயேசுக்கு இடம் கொடுத்தான். அந்த காலியான படகு நிரம்பி ஒளிந்தது. பேதுரு மாமி வீட்டுல ஜுரமா இருக்கும்போது அந்த வீட்டுக்கு இயேசுக்கு இடம் கொடுத்தாங்க. அவன் ஜுரம் நீங்கியது. தோற்று போன ஒரு மீன் கூட இல்லாத படகுல ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் வந்தா அந்த படகு நிரம்பி வழிகிறதா மாறுது. நம்முடைய வாழ்க்கைங்கிற படகுல அந்த இயேசுக்கு இடம் கொடுப்போமா? அந்த சுவிசேஷத்துக்கு இடம் கொடுப்போமா? அவர் வந்தா மீன் கிடைக்காத நேரத்துல கூட கிடைக்க செய்யும், நடக்காத சூழ்நிலையில கூட நடக்க செய்யும், அற்புதம் நடத்துவார். அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட மகிமையின் பாத்திரமா நம்மளை மாற்ற முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீங்க என் கூட வந்தா போதும். ஆண்டவரே, அல்லேலூயா, நீங்க என் கூட வந்தா போதும். என் வேலையில நீங்க வந்தா போதும். என் குடும்பத்தை நடத்துக்கு நீங்க வந்தா போதும். ஆண்டவரே, எல்லா நெருக்கத்திலையும் சிறைப்பட்டு போன என் சூழ்நிலையும் அந்த சிறைச்சாலை போன அனுபவத்துல நீங்க இருந்தா போதும். ஆண்டவரே, சூழ்நிலைகள் மத்தியில இந்த வழி நடத்து வல்லவரா இருக்கிறப்பா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாய் காடாய் மாறணும். ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீர் எங்க உள்ளத்திலிருந்து பொங்கி வரணும். இந்த நதி போரிடமெல்லாம் ஆரோக்கியம், பாரிடம் செழிப்புன்னு சொல்லிட்டு வாஞ்சியோட தாகத்தோடு கேட்கும் போது நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்லிட்டு ஆவியானவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைவெடுவீராக, நீர் அசைவாடுவீராக, கோடலில் கரடுமுறையில் சமமாவதாக. அல்லேலூயா, எல்லா வறண்டு வனாந்திரங்கள் செழிப்பாய் மாறுவதாக. அல்லேலூயா, வார்த்தை எங்களோடு கூட வருவதாக. ஆவியானவர்கள் எங்களோடு கூட வருவீராக. நீங்க எங்க கூட இருக்கிறத, அல்லேலூயா, உங்களோட கிருபை எங்க மேல இருக்கிறத ஆண்டவரே மற்றவங்க சொல்ல நான் கேட்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா, அப்படிப்பட்ட கிருபையினால நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க வேணும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா குறைவுல நீங்க வேணும். ஆண்டவரே, நீங்க தான் எங்க சொத்து, நீங்க தான் எங்களுடைய மேன்மை, நீங்க தான் எங்க ஜீவனின் பலன், நீங்க தான் அடைக்கலாம், என் கோட்டை என்று சொல்லி எத்தனை சொல்ல முடியும்? அவரை நோக்கி பார்க்கும்போது யோசபாத்தை போல ஒருமுகப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இவ்வளவு பெரிய ஆண்டவரே, இவர்களுக்கு ஏத்து நிக்க எங்களால முடியாது, எங்களால என்ன செய்யணும் தெரியலையே, வார்த்தை அனுப்புவார். அல்லேலூயா, யுத்தம் உன்னுடையதில்லை என்னுடையது என்று சொல்லி அல்லேலூயா, அவர்கள் துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் யுத்தம் பண்ண செய்யும். எல்லா சூழ்நிலையும் மாறும், சிறையிருப்புகள் மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, தலை நிமிரச் செய்வார். ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல. தேவனால் கூட ஒன்று விசுவாசிப்போம். ஆண்டவரே, நீ சகலத்தை செய்ய உள்ளவர், நீ செய்யறது தடைபடாத அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இதுவரை நடத்துறது நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய பலத்தில் இல்ல, இதுவரை என்னை நடத்துறது நீங்க தான். அல்லேலூயா, எல்லா மேன்மைக்கும் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். இன்னும் எனக்கு போதும், உலகத்துக்கு முடிவு சகல உன்னோடு கூட இருக்கிற வாக்கு கொடுத்தவர் நீ இருக்கும்போது எல்லா பயங்களும் கலக்கங்களும் திகைப்பும் அல்லேலூயா நீங்குவதாக. நீர் எனக்கு துணை நிற்கிறீர் என்று சொல்லி அல்லேலூயா வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, உனக்கு நன்றி என்று சொல்லுமா, நன்றி என்று சொல்லுமா. அந்த ஒரே மட்டும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதியின் மத்தியில் ஒரு வாசம் செய்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நன்றி, புதிய கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த விடுதலைக்காக நன்றி. அற்புதங்கள் நடப்பதாக, குடல் செவ்வையாக்கப்படுவதாக, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா.